ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 82. பரதனுக்கு அபிஷேகம் நடக்க போறது அப்படின்னு எல்லா ஜனங்களும் நன்னா அலங்காரம் பண்ணிண்டு அந்த ராஜசபையில உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ வசிஷ்டர் சொல்றார், பரதா, தசரதர் ஜனங்களை ரொம்ப தர்மமா ஆட்சி பண்ணிட்டு வந்தார். ஆனா இப்போ அவர் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துட்டார். இந்த பெரிய ராஜ்யத்தை இறக்கும் பொழுது உனக்கு கொடுத்தார். சந்திரனை விட்டு அதனுடைய காந்தி போகுமா? பித்துர்வாக்கிய பரிபாலன தர்மத்தை ஒரு நாளும் விடாத ராமன் சத்தியசந்தனான சாதுக்களுடைய நடத்தைய அனுசரிச்சுண்டு இந்த ராஜ்யத்தை உனக்கு கொடுத்துட்டு காட்டுக்கு போயிட்டார். இப்போ உன் பிதாவாலும் தமையனாலும் மனப்பூர்வமாக உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ராஜ்யத்தை நீ ஜனங்கள்லாம் சந்தோஷப்படும்படியாக ஒத்துக்கொண்டு சீக்கிரத்துல பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். 4 திசைகளிலும் உள்ள அரசர்கள் கோடி கோடியா ரத்தனங்களை கொண்டு உனக்கு பாத காணிக்கையாக தரட்டும் அப்படின்னு சொல்றார். பரதன் மூத்தவன் இருக்கும் போது இளையவன் ராஜ்யத்தை ஒத்துக்கிறது தர்ம விரோதம் என்ற ராஜநீதிய நன்னா தெரிஞ்சின்றவர். அதனால அந்த தர்மத்தையே தான் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு நினைச்சு துக்கத்தோட ராமன் இருக்கும் இடத்திற்கு மனசால போய் அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறார். ராமனுடைய ஞாபகம் வந்தவுடன் அவருக்கு கண்ணீர் பெருகிறது, நெஞ்செல்லாம் அடைக்கிறது. சகல போகங்களையும் அனுபவிக்க தகுந்த வயசும் சக்தியும் இருந்தும் கூட அதை வேண்டாம் அப்படின்னு மறுத்த ஒரு மகாத்மா அவர். லோகத்துல தர்ம விரோதமான காரியத்தை ஒத்தனுக்கு உபதேசிக்க நினைச்சா யாருக்கும் தெரியாம ரகசியமாத்தான் சொல்லுவா. சகல தர்மங்களையும் அறிஞ்ச வசிஷ்ட மகரிஷியே என்ன இப்படி ஒரு அல்பனா நினைச்சுட்டாரே. ஜனங்கள் எல்லோரும் கூடி இருக்கக்கூடிய இந்த இடத்துல அதர்மத்தை பண்ணும்படி சொல்றாரே அப்படின்னு நினைச்சு அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை மறந்து இந்த ஜனங்களுக்கு எதிரிலேயே அவரை நிந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். நான் இகத்திலும் பரத்திலும் வேறு கதி இல்லாமல் ராமனையே சரணம் அடைஞ்சிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எல்லோருமா சேர்ந்து அதை கெடுக்கிறதுக்கு இப்படி சிரமப்படுறது ரொம்ப நன்னா இருக்கு. இது என்ன காடா? இல்லையே, நகரத்திலேயே இவ்வளவு ஜன கூட்டத்தில் நான் பிராணாதாரமாக வைத்துக் கொண்டிருக்கும் தனத்தை அபகரிக்க நீங்கள் எல்லோரும் எங்கேருந்து சேர்ந்திருக்கீள்? இஷ்வாகு குலத்துக்கு எப்போதும் க்ஷேமம் உண்டாகணும் அப்படின்னு இந்த வசிஷ்ட மகரிஷி புரோகிதராக ஏற்படுத்தப்பட்டிருக்கார். அவர் 3 காலத்தையும் நன்னா தெரிஞ்சின்றவர். அதனால எங்களுடைய குலத்திற்கு விசேஷமான க்ஷேமம் உண்டாகணும் அப்படின்னு எனக்கு இப்படி உபதேசம் பண்ணி இருக்கார். பார்த்தேளா, இவரை குலகுருவாக வச்சுண்டு இவருடைய உபதேசத்தை நான் அனுஷ்டிச்சா என் குலம் ரொம்ப சகல க்ஷேமத்தையும் சுலபமா அடைஞ்சிடும். அதுல சந்தேகம் எங்கேயானு வருமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதாவது வசிஷ்டர் இப்படி உபதேசம் பண்றாரே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கறத இப்படி கிண்டலா பேசுறார். ராமன் விதிப்படி குருகுல வாசம் செய்து சாஸ்திரங்களை அறிந்தவர், அதன் அர்த்தங்களையும் அறிந்தவர், அவைகளை தவறாமல் அனுஷ்டிப்பவரும் கூட. அப்படிப்பட்டவருடைய ராஜ்யத்தை அதே தர்மங்களுக்கு உட்பட்ட நான் அபகரிப்பது எல்லோருக்கும் சம்மதம்தானா? ராமனை விட்டு பிரிந்த அடுத்த நிமிஷத்திலேயே தசரதர் உயிரை விட்டுட்டார். அவருக்கு நான் புத்திரனாக பிறந்து ராமனுடைய ராஜ்யத்தை எப்படி அபகரிக்க முடியும் அப்படின்னு சொல்றார். என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சா இந்த ராஜ்யத்தை நான் ஆளத் தகுந்தவன் அல்ல என்பது நன்னா புரியும். இந்த ராஜ்யம் ராமனுடையது, நானும் ராமனுடைய உடைமைதான். அவருக்கு உடைமையுள்ள ஒன்று மற்றொன்றை ஆள முடியுமா? அப்படியானால் இந்த ராஜ்யம் என்னை ஏன் ஆளக்கூடாது? லோகத்தில் சிலர் தங்களுடைய பிதாக்களை மீறி தாங்களே ஆட்சி பண்றா. நான் அப்படிப்பட்டவன்னு நினைக்க கூடாது. ஆனா லோகத்துல ரத்தனமும் அது வைக்கப்படும் பெட்டியும் உடையவனுக்கு சேஷபூதமான பதார்த்தங்கள் இல்லையா? அவைகளில் ஒன்றான பெட்டி
மற்றொன்றான ரத்தனத்தை ரட்சிக்கவில்லையா அப்படின்னு கேட்டா, அந்த பெட்டியும் திறவுகோல் முதலியவைகளால் ரத்தனத்தை ரட்சிக்கும்படி உடையவனால் ஏற்படுத்தப்பட்டது. அப்படி நீ இந்த ராஜ்யத்தை எனக்காக ஆட்சி பண்ணு அப்படின்னு ராமன் கட்டளையிடவில்லை. நாம் அணிந்து கொள்ளும் ஒரு நகையை வேண்டாத போது பெட்டியிலே வைக்கிறோம். ராமன் இந்த ராஜ்யத்தை ஆளணும். நான் எத்தனையோ கேட்டுக்கொண்ட போதும் எனக்கு இப்போ வேறு வேலை இருக்கு, அதனால வேலை முடியும் வரையில் நீ பாத்துக்கோன்னு என்கிட்ட சொன்னா அவருக்கு அடிமையாக அந்த பெட்டியை போல அவர் வரும் வரையில் இந்த ராஜ்யத்தை பாதுகாப்பேன். ஆகையால் அவரை திருப்பி அழைத்து வரக்கூடிய விஷயத்தில்தான் எல்லா முயற்சியும் பண்ணணும். முதலில் ராமன் கிட்டக்க போய் கைகேயிக்கு சக்கரவர்த்தி வரங்களை கொடுத்ததால் இந்த ராஜ்யம் என்னோடது என்ற அந்த எண்ணத்தை மாத்தணும். மூத்த புத்திரனும் தர்மாத்மாவும் சூரிய வம்சத்து அரசர்களிலே முதன்மை வாய்ந்தவருமான ராமன் தான் தசரதருக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை ஆளத் தகுந்தவன். நீச்சர்களால் அனுஷ்டிக்கப்படுவதும் சொர்க்கத்தை கெடுப்பதுமான இந்த மகா பாபத்தை நான் பண்ணினா வைவஸ்வத மனு முதல் இதுவரைக்கும் எந்த தோஷமும் இல்லாமல் மகா கீர்த்தியோடு இந்த ராஜ்யத்தை ஆண்டு வந்த சூரிய குலத்து அரசர்களுக்கு அழிவில்லாத அபகீர்த்தியை தேடி வைத்தவன் ஆவேன். கைகேயி செஞ்ச பாபத்துல எனக்கு எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை. அதில் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமும் இல்லை. அதற்கு பிராயச்சித்த ரூபமாக நான் வனத்தில் இருக்கும் ராமனை இங்கே இருந்தே கைகூப்பி நமஸ்கரிக்கின்றேன். அவர் எங்கே இருந்தாலும் அவரை அழைத்து வரப் போகிறேன். இந்த 3 லோகங்களுக்கும் அதிபதியாக இருக்க தகுந்தவர் அவரை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பரதன் சொல்றான். தர்மத்தை ஒட்டி அந்த வார்த்தைகளை கேட்டு சபையில் இருந்தவர்கள் அனைவரும் ராமனிடத்தில் ஆழ்ந்த மனது உடையவர்களாக ஆனந்த கண்ணீரை விடுறா. பரதன் ராமனை காட்டிலிருந்து ஒரு சமயம் என்னால அழைச்சிண்டு வர முடியாட்டா குரு சுশ্ரூஷையில் தவறாத மகாத்மாவான லக்ஷ்மணனோடு நானும் காட்டிலேயே இருந்துடுவேன். இங்கே இருக்கிறவா எல்லோரும் என்னோட கூட வரணும். உங்களுக்கு எதிரில் அவரை எப்படியாவது பலாத்காரமாகவாவது திருப்பி அழைச்சிண்டு வரேன். கூலி வேலை செய்கின்றவர்களும் வழியை சுத்தம் செய்கின்றவர்களும் முன்னே அனுப்பப்பட்டிருக்கா. நானும் காட்டுக்கு போக நிச்சயம் பண்ணிட்டேன். பக்கத்தில் இருந்த சுமந்திரரை பார்த்து சதுரங்க சைன்யத்தை என்னுடைய பிரயாணத்திற்காக சித்தம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். பிறகு ஜனங்களும் சேனாதிபதிகளும் ராமனை திருப்பி அழைச்சிண்டு வரத்துக்காக காட்டுக்கான பிரயாணம் நிச்சயமாயிடுத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறா. பத்தினிகள் தங்களுடைய கணவன்மார்களை எல்லாம் சீக்கிரமா கிளம்புங்கோ, ஏன்னா ராமனை சீக்கிரம் அழைச்சின்னு வரணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்துறா. குதிரைகளிலும் வண்டிகளிலும் ரதங்களிலும் ஏறிண்டு பிரயாணத்துக்கு எல்லாரும் ரெடியாரா. சைன்யம் ரெடியானதை பார்த்து பரதன் வசிஷ்டர்கிட்ட அனுமதி வாங்கிண்டு சுமந்திரரை என் ரதத்தை கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்றான். அவர் ரதத்தை கொண்டு வந்து நிறுத்துறார். மகா தைரியமுடையவரும் மகா வீரருமான பரதன் என் அண்ணனை பிரார்த்தித்து எப்படியாவது காட்டிலிருந்து திருப்பி அழைச்சிண்டு வரேன். சுமந்திரரே, சகல ஜகத்திற்கும் க்ஷேமம் உண்டாவதற்கு வனத்தில் வசிக்கும் ராகவனை அயோத்தியைக்கு அழைச்சிண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக சேனா நாயகர்களும் சைன்யங்களும் என்னோட வரணும். அவளுக்கு இத சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றான். சுமந்திரர் ரொம்ப சந்தோஷத்தோட சகல ராஜ்ய உத்தியோகஸ்தர்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் நண்பர்களுக்கும் பரதனுடைய உத்தரவை சொல்லி அனுப்புறார். அந்த நகரத்தில் உள்ள 4 வர்ணத்தவரும் ரொம்ப உற்சாகத்தோடு ஒவ்வொரு வீட்டிலும் உத்தமமான ஒட்டகங்களையும் கோவேறு கழுதைகளையும் யானைகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் பிரயாணத்திற்காக ரெடி பண்ணினா அப்படின்னு சொல்லி இந்த 82வது அத்தியாயத்தை முடிக்கிறா. அடுத்த ஆடியோவில் 83வது அத்தியாயத்தை பார்க்கலாம். தேங்க்யூ.